ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ராகி சேமியா இனிப்பு போட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் தேவையான அளவு ராகி சேமியாவை எடுத்துக்கோங்க. அது ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற விட்டுறணும். 2 நிமிஷம் ஊறினா போதும். அதுக்கு மேலே ஊற விட்டோன்னா உதிரி உதிரியாக வராமல் ஒன்றோட ஒன்று சேர்ந்துக்கிட்டு வேக வச்சு எடுக்கும்போது களிமாரி ஆகிடும். அதனால் 2 நிமிஷத்தில் வடித்து எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா வடிச்சிட்டு இட்லி தட்டில் நல்லா அப்படியே தூவின மாதிரி நல்லா பரப்பி விட்டு ஃபுல்லாக வச்சுக்கோங்க. நான் இப்போ இட்லி பானையில் தண்ணியை சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் மொதல் தட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு வெள்ளை துணியை விரிச்சிட்டு அதுக்கு மேலே 2வது தட்டை வச்சு நல்லா மூடி போட்டு டைட்டாக மூடிக்கோங்க. 10 நிமிஷம் வெந்தால் போதும். டைம் பார்த்துக்கோங்க. கரெக்டாக 10 நிமிஷம் கழித்து நம்ம வெந்துட்டான்னு பார்க்கலாம். தண்ணியை தொட்டுட்டு அதை எடுத்து அமுக்கி பார்த்தோன்னா நல்லா வெந்து நசுங்கி வரும். அந்த தான் கரெக்டான பதம். அந்த டைமில் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்து நல்லா ஆற விட்ருங்க. சூட்டோடையே எடுத்தோம்னா துணியில் அப்படியே ஒட்டிக்கும். நல்லா ஆறின பிறகு ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். அதில் உப்பு, நாட்டு சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை, தேங்காய் இதெல்லாம் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் நான் இப்போ உப்பும் தேவையான அளவு நாட்டு சர்க்கரையும் போட்டிருக்கேன். மேலே ஜீனி எதுக்கு போடுறோன்னா அது சாப்பிடும்போது நறுக்குன்னு பல்லில் கடிப்படும். அது நல்லாயிருக்கும். அதுக்காக இதில் தேவையான அளவு தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு ரெடி ஆகிடும். ராகி சேமியாவும் அதோட இஞ்சி டீயும் போட்டு வச்சுருக்கேன். ஈவினிங் பசங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே கொடுக்கறதுக்கு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய்.